குழந்தைகளிடம் பிஸ்கெட் கொடுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குகிறார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். சென்னை மந்தவெளி பேருந்து நிலையத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் குளிர்சாதன பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளிலும் விருப்பம் போன்று பயணம் செய்யக்கூடிய வகையில் 2000 ரூபாய் மாதாந்திர சலுகை பயணச்சீட்டு அட்டையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்து பயணிகளுக்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அமைச்சர், ஆட்டோ சங்கங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், குழந்தைகளிடம் பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குகிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். அது ஒரு குறிப்பிட்ட சங்கங்கள், நாங்கள் எல்லா சங்கத்தையும் கூட்டு வச்சு பேசியிருக்கிறோம். அந்த சங்கங்கள்ல குறிப்பா தோமுசா தலைமையிலே அவர்களுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்து அடிப்படையில் ஒரு முடிவு எட்டுவதற்கு முதல்வருடைய கவனத்தில் கொண்டு செல்கிறோம். அவங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சில சங்கங்கள் இந்த போராட்டத்தை வச்சுருக்காங்க. அதையும் கைவிடணும்னு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். காரணம், ஒரு முடிவு போகிற நேரத்தில் தேவையில்லாத ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்த வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்திலான அவர்களுக்கான வேண்டுகோள். திரும்ப பேச்சுவார்த்தை தேவையில்லை, ஏற்கனவே பேசிட்டோம். அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அரசு முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும். ஏங்க, அவங்க மிஸ்டு கால்லேயே கட்சி நடத்துற கட்சி அது மாதிரி இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்கிட்ட பிஸ்கட் கொடுத்து வாங்குற காட்சியை நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. அது யார் வேணாலும் வாங்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் படிச்சாரா படிக்கலையாங்கிறத எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை இருக்கும். திட்டக்குடியை சேர்ந்த 2 பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய முக்கிய குற்றவாளிகள் 2 பேரை 7 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை சேர்ந்த பள்ளி மாணவிகள் 2 பேரை கடந்த 2014ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் அவரது மனைவி தமிழரசி ஆகியோர் கடத்தி சென்று பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக சதீஷ்குமார், தமிழரசி உட்பட 22 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையே இந்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சதீஷ்குமார், தமிழரசி ஆகிய இருவரும் கடந்த 2018ஆம் ஆண்டு தலைமறைவாகினர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சதீஷ்குமார் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு சென்ற சிபிசிஐடி போலீசார் அங்கிருந்த சதீஷ்குமாரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவண்ணாமலையில் வீட்டு வேலை செய்து அங்கேயே தங்கியிருந்த தமிழரசி என்பவரையும் காவல்துறை கைது செய்து கடலூர் அழைத்து வந்தனர். கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து உதகை மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார். கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு விசாரணை உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஜித்தின் ஜாய் நேரில் ஆஜராகினார். இதில் அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் கொள்ளை வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாலும் இன்டர்போல் விசாரணை அறிக்கை இன்னும் கிடைக்காததால் கூடுதல் கால அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கினை வரும் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், விசாரணையின் போது கிடைக்கும் புது தகவல்களின் அடிப்படையில் மேலும் சிலரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். அது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடத்த வேண்டி வழக்கு விசாரணையை மாண்பு நீதிபதி அவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அன்றைய தினம் அந்த மனு சம்பந்தமான விசாரணை நடைபெறும். இன்டர்போல் சம்பந்தமாக நீதிமன்றம் மூலமாக அனுப்பப்பட்ட விசாரணை சம்பந்தமான மனு மீது இன்னும் பதில் ஏதும் தரப்படவில்லை. அந்த அறிக்கை வந்தவுடன் அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேலும் புலன் விசாரணை தொடரும். கோவையில் எரிந்த நிலையில் பெண் ஆசிரியர் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவை மதுக்கரை அருகே நாச்சிபாளையம் பகுதியில் பெண்ணின் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் எரிந்த நிலையில் கிடந்த பெண் வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பத்மா என்பதும், இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 குழந்தைகள் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள மக்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவின் ஏமாற்ற அரசியலில் இஸ்லாமியர்கள் பலியாகிவிடக்கூடாது என பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மதுரையில் பாஜக சார்பில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரியத்தின் பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவின் நோக்கம் என தெரிவித்தார். ஆனால் இதனை திமுக தவறாக பிரச்சாரம் செய்வதாகவும், இஸ்லாமியர்களின் நலனுக்காக கொண்டுவரக்கூடிய சட்டங்களை திமுக திரித்து பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்றத்தில் ஒரு நடிப்பையும் தமிழ்நாட்டில் ஒரு நடிப்பையும் திமுக செய்து வருவதாகவும் விமர்சித்த அவர், திமுகவின் ஏமாற்ற அரசியலில் இஸ்லாமியர்கள் பலியாகிவிடக்கூடாது எனவும் தெரிவித்தார். மற்றும் மதரசா மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படவில்லை. இதை ஆய்வு செய்து அந்த சொத்துக்களை மாஃபியாக்களிடத்திலிருந்தும் அரசியல்வாதிகளிடத்திலிருந்தும் மீட்டு சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்களுடைய அந்த நலனுக்காக ஒப்படைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் இந்த முடிவை எடுத்து இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. இந்த சூழலில் வழக்கம் போல இஸ்லாமிய மக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திசை திருப்புகிற இந்தி கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ் திமுகவினர் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளாக செயல்படக்கூடியவர்களையும் சில ஜமாத்து தலைவர்களையும் தூண்டிவிட்டு எப்படி முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்தார்களோ, ஆர்டிகிள் 370 எதிர்த்தார்களோ, பொது சிவில் சட்டம் வரப்போகிறது என்று சொன்னவுடனே எதிர்க்கிறார்களோ, அதே போன்று இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவையும் எதிர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறார்கள். தென்காசி அருகே இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கவிழ்ந்ததில் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி 7 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த மேலூர் பாண்டியர் தெருவை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தென்காசி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது 7 வயது மகனான நவேதன் கௌசிக் சம்பவத்தன்று தனது தாத்தாவுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பியுள்ளார். அப்போது திடீரென இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையில் விழுந்த நிலையில் அவ்வழியாக வந்த பேருந்தின் சக்கரத்தில் சிறுவன் கௌசிக் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அடுத்த அகர திருமாலம் பகுதியில் உள்ள கிராமங்களில் ஜல் ஜீவன் திட்டம் மற்றும் சோக்பிட் எனும் திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்பட்டதாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தங்கள் ஊரில் இதுபோன்ற திட்டங்கள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை அறிந்த வினோத்குமார் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தங்கள் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டம், அதன் மதிப்பு உள்ளிட்டவை குறித்து தெரிந்து கொள்ள விண்ணப்பித்திருந்தார். அதன்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படாத ஊரில் 74,000 ரூபாய் மதிப்பீட்டில் சோக்பிட் திட்டமும் 26,46,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஜல் ஜீவன் திட்டமும் நிறைவேற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் இத்திட்டங்கள் மூலம் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அருகே நில தகராறு காரணமாக முதியவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த 71 வயதான முதியவர் குமார் மும்பையில் வசித்து வந்த இவரது உறவினருக்கு சொந்தமான நிலம் ஈசிஆர் சாலையில் உள்ள ஊத்தண்டியில் இருக்கும் நிலையில் அவர் திடீரென உயிரிழந்துள்ளார்.
இந்நிலையில் நிலத்தின் உரிமையாளர் உயிரிழந்ததை அறிந்த ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ரவி என்பவர் போலி பத்திரங்களை தயார் செய்து நிலத்தை சுற்றுச்சுவர் அமைத்துள்ளார். இந்நிலையில் நிலத்தின் உரிமையாளர் உயிரிழந்ததை அறிந்த ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ரவி என்பவர் போலி பத்திரங்களை தயார் செய்து நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து இரு தரப்பினரையும் அழைத்து விசாரித்து ஆவணங்களை சரிபார்த்து ரவியை போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரவி கடந்த 16ஆம் தேதி முதியவர் குமாரை செல்போனில் அழைத்து இடம் தொடர்பாக பேச வேண்டும் என அழைத்துள்ளார். இதனை நம்பி சென்ற குமாரை காரில் கடத்தி சென்ற ரவி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்து செஞ்சி அருகே முதியவர் குமாரின் உடலை புதைத்துள்ளார். இந்நிலையில் முதியவர் குமார் காணவில்லை என உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் செல்போன் தரவுகளின் அடிப்படையில் ரவியிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் கொலை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து ரவியை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளிகளை தேடி வருகின்றனர். ஈரோடு அருகே இரவு 11 மணி வரை இயங்கும் தனியார் மதுபான கடையில் குடித்துவிட்டு இளைஞர்கள் அடிதடியில் ஈடுபடும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் பின்புறம் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கூடம் 11 மணி முதல் இரவு 11 மணி வரை இயங்கி வருகிறது. இங்கு இளைஞர்கள் குடித்துவிட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு 8 மணி அளவில் பாரில் மது அருந்த வந்த இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. இதனால் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் அதிக அளவில் கூடும் பொது இடமான பேருந்து நிலையம் அருகில் செயல்படும் மதுபான கடையினை மாற்றியமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே சட்டவிரோதமாக கருத்தடை மாத்திரை விற்பனை செய்து வருவதாக மருத்துவ விற்பனையாளர் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனை அடுத்த வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் சத்திரமனை பகுதியில் அமுதா எனும் பெயரில் மருந்தகம் நடத்தி வருகிறார். இவர் சத்திரமனை மட்டுமின்றி பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களான புதுவேலூர், தம்பிரான்பட்டி, மங்கூன், கீழக்கணவாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் அரசு மருத்துவர் பரிந்துரையின்றி சட்டவிரோதமாக கருத்தடை மாத்திரையை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கண்ணனிடம் பலர் கருத்தடை மாத்திரை கேட்டு ஆர்டர் செய்யும் ஆடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆடியோவின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே தூய்மை பணியாளரை தரக்குறைவாக பேசிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்தவர் அதேவேல். திமுக நிர்வாகியான இவர் மதுராந்தகம் நகராட்சியில் ஒப்பந்ததாரராகவும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுராந்தகம் நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் நீலா என்பவர் ஒருநாள் விடுப்பு எடுத்துள்ளார். இதற்காக அவரை தரக்குறைவாக அதேவேல் திட்டியுள்ளார். மேலும் இனிமேல் பணிக்கு வரக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியரா உனக்கு அதிகாரம் கொடுத்தார் எனவும் மிரட்டியுள்ளார். இந்நிலையில் சம்பவம் குறித்து திமுக நிர்வாகியான அதேவேல் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.